ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்மளோட டக்கரை டேஸ்ட்டில் எக் பொடி மாஸ் தாங்க பார்க்க போகிறோம். 5 முட்டை இருந்தால் போதுங்க, சைடிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேன் வச்சுட்டு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு கடுகு அண்ட் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயும் சொல்கிறது போல் சீரகம் வந்து ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கி விட்டுட்டு இது கூட சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா அதை வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணுங்க. மசாலா கருகிருச்சுன்னா டேஸ்ட்டே மாறிடுங்க. அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. வதக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து 4 இல்லை 5 முட்டையோ ஆட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு பண்ண உடனே வந்து நம்ம கிளறாமல் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து கிளறணுங்க. அப்போ தான் வந்து மசாலாவில் முட்டை நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது கூட வந்து நல்லா மசாலா கூட முட்டையை வந்து நல்லா கிளறி விடணுங்க. கிளறி விட்டுட்டு நல்லா கை விடாமல் கிளறணுங்க. கிளறிட்டு முட்டையெல்லாம் வந்து நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆனதும் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கி ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண ஒரு விஷயம் தாங்க இந்த முட்டை எக் பொடி மாஸு. அதனால் வந்து நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இனியும் ஃப்யூச்சர்ஸில். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட இதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.